அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் வீட்டில் பணம் குவிய, பணம் சேமிப்பாக தங்க இதோ ஒரு அற்புதமான எளிய தாந்திரிகம். செய்ய வேண்டிய நாள் 27/5/2026. அன்பு சொந்தங்களே, இந்த ஆனந்த ஒளி டிவி அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க எங்களுக்கு தெரிந்த அனுபவ ஜோதிட ஞானம், வாஸ்து ஞானம் மற்றும் மந்திர வித்தை ஞானத்தின் மூலமாக பல தாந்திரிகங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் எதை உங்களால் செய்ய முடியுமோ நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது உங்களுக்கு நடக்கும். அந்த ஒரே ஒரு எண்ணத்திற்காக மட்டும்தான் இந்த புதிய சேனலை தொடங்கி நம்ம பதிவு கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 27/5/2026 அந்த அன்னைக்கு காலையில் 9:14 வரை ஏகாதசி தீதி இருக்குது. இந்த ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி. என்ன அன்னைக்கு ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். புதன்கிழமை வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அன்னைக்கு காலையில் 9:14 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது. அதே சமயம் காலை 8:42 வரை அஸ்த நட்சத்திரம் இருக்குது. புதன்கிழமை ஏகாதசி திதி, அஸ்த நட்சத்திரம் மூன்றுமே சேருது இல்லையா? இந்த நேரத்தில், அதாவது 27ஆம் தேதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் பச்சரிசி வைங்க. அந்த பச்சரிசி மேலே 3 1 ரூபா நாணயம் வச்சுட்டு அந்த தட்டை உங்கள் வீட்டுக்கு உள்ள வாசலுக்கு உள்ள ஹாலில் எங்கேனாலும் வைக்கலாம். வாசலுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப உத்தமம். ஒருவேளை குழந்தைங்க இருக்குது, வாசலுக்கு பக்கத்தில் வைக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் உயரமான பகுதியில் வீட்டுக்கு உள்ள வாசலுக்கு பக்கத்தில் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு உள்ள வாசலுக்கு பக்கத்தில் நீங்கள் தரையில் வச்சாலும் சரி, மேலே ஏதாவது செல்ஃப் மாதிரி இருந்து அங்கே வச்சாலும் சரி, ஆனால் வீட்டுக்குள்ளே வைக்கணும். வச்சுருங்க. வச்சுட்டு 3 மணி நேரம் அது அங்கேயே இருக்கட்டும். அப்படியே விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள். 3 மணி நேரம் கழித்து அந்த மஞ்சள் கலந்த அரிசியையும் அந்த நாணயத்தையும் கையில் எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு போய் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் அதை 2 கையிலையும் வச்சு வணங்கிட்டு அந்த நாணயத்தை பீரோவிலையோ அல்லது உண்டியல்லையோ அல்லது பணம் வச்சிருக்க பெட்டியிலையோ போட்டு வச்சுருங்க. பணம் குவியும், பணம் சேரும். அதற்குண்டான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்கள் இடத்தை தேடி வரும். அந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சூட்சமமான நட்சத்திர, சூட்சமமான திதி நாளில், சூட்சமமான கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிற மிகப்பெரிய மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இதில் உங்களுக்கு பெருசாக எந்த செலவுமே இருக்காது. நல்லதே உங்களுக்கு நடக்கும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது பகிர்ந்துக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான சூட்சமத்தில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.